ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு அகாரோ பிராண்ட் எக் பாய்லர் போச்சர் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான். ஒரு மெயின் யூனிட், போச்சிங் ட்ரே, எக் பாயிலிங் ரேக்கு, மெஷரிங் கப்பு, டிரான்ஸ்பரண்ட் லிட்டு, யூசர் மேனுவல். இதுதான் இந்த பேக்கேஜ்ல வருது. இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோட மெயின் யூனிட் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. சில்வர் கலர் புடவையில பிளாக் கலர் பார்டர் வந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இது ஆன் அண்ட் ஆஃப் பாயிண்ட். இது நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர் பட்டன் எரியும். சில்வர் பிளேட்டு, இதான் ஹீட்டிங் பிளேட்டு. இதுதான் இது பிளக்கான ஒயர். இது 1 மீட்டருக்கு மேல இருக்குங்க, 1.5 மீட்டருக்குள்ள இருக்கு. அதனால தாராளமா நீங்க நீட்டா பிளக் பண்ணிக்கலாம். அடுத்து எக் போச்சிங் ட்ரெயின் சொல்றாங்க. இதை போச்சிங்னா எக் இதுல உடச்சு ஊத்திட்டு அட் அ டைம்ல 4 எக் பண்ணலாம். உடச்சு ஊத்திட்டு அப்படியே இந்த நீராவில இப்படி வேக வைக்கலாம். இது போச்சிங் ட்ரே. அடுத்து மெஷரிங் கப்பு. இதுல பாருங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் சொல்றேன். சாஃப்ட் அப்படின்னா 35 ml, மீடியமா பாயில் பண்ண எக் அப்படின்னா 55 ml, ஹார்டா பாயில் பண்ணோம் அப்படின்னா 85 ml, எக் போச்சிங் பண்ணோம் அப்படின்னா 120 ml. தண்ணி இந்த அளவுலாம் தண்ணி ஊற்றணும் நீங்க. இதுதாங்க லிட்டு. இது மேல இதை எக் வச்சுட்டு இப்படி மூடி வைக்கிறதுக்கான லிட். இது டிரான்ஸ்பரண்ட் லிட். இதை பிடிக்கிறதுக்கான ஹேண்டிலும் இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்ப எப்படி எக் நம்ம வேக வைக்கிறதுன்னு லைவா பாத்துடலாமா? நான் ஹார்ட் எக் பாயில் பண்ண போறதுனால 85 ml ஊத்திருக்கேன். இப்ப நம்ம இதுல ஊத்திப்போம். இந்த பாருங்க, இதுல ஊத்திட்டு இந்த முட்டைக்கு காது குத்துறதுக்கு ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் பியர்சிங் பின். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த பாயிலிங் ட்ரேவை இப்படி பிளேஸ் பண்ணணும். இந்த பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த அகலமான முட்டையோட அகலமானதுல இந்த பியர்சிங் பின் வச்சு ஒரு சின்ன ஓட்டை பாருங்க, கிளிக்னு சவுண்டு கேக்குது பாருங்க. இந்த பியர்சிங் பின் வச்சு ஓட்டை போட்ட அப்புறம் இந்த பின்னு மேல, இந்த ஓட்டை மேல வரா மாதிரி நீங்க வைக்கணும் நீங்க முட்டை. இந்த பாருங்க, அது மாதிரி எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். பாருங்க, டக்குன்னு சவுண்டு கேக்குது. ஐ சூப்பரா இருக்கே சவுண்டு. இது ஏன் இந்த ஹோல் போடுறோம் நம்ம அப்படின்னா, எக்கு வந்து கிராக் ஆகாம பாயில் ஆகும். அதுக்கு தான் இந்த ஓட்டை போடுறோம். இப்போ இந்த லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியுதா? இது ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இது ஆட்டோ ஷட் ஆஃப் ஆயிடும். அதாவது முட்டை வெந்துருச்சு அப்படின்னா ஆட்டோ ஷட் ஆஃப் ஆயிடும். இப்போ நீங்க முட்டை வேகிறத இப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்குதான் இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட். இந்த பாருங்க, இந்த தண்ணி, இது உள்ள இருக்க தண்ணி எவாபரேட் ஆனவனே இந்த ப்ளூ லைட் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃப்னு சொன்னல நானு. ஆட்டோமேட்டிக்கா அதுவா முட்டை வெந்துருச்சுன்னா ஆஃப் ஆயிடுது. இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். இந்த பாருங்க, இப்போ இதை வந்து ஜில் தண்ணியில் எடுத்து போட்டுருங்க. நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, 500 வாட்ஸ்ங்க. இது எந்த கஷ்டமும் இல்லாம டக்குன்னு வேக வச்சுட்டேன். இப்போ இதை உரிக்கிறத நம்ம பார்ப்போம். உரிச்சிடலாமா? நான் ஹார்ட் பண்ணிருக்கேங்க. நீங்க சாஃப்டா வேணா பண்ணிக்கலாம், மீடியமா வேணா பண்ணிக்கலாம். இதை பாருங்க எவ்வளவு ஈஸியா உரிக்க முடியுது பாருங்க. நான் அன்னைக்கு உரிச்சனே, என் பையன் உரிச்சான்னு சொல்லி சொன்னனே. இதை பாருங்க எவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லா முட்டையுமே ஈஸியா உரிச்சுக்கலாம். இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உள்ள எப்படி வெந்திருக்கு நீங்க பாக்கணும் இல்லையா? அது பாருங்க, நான் ஹார்ட் பாயில் பண்ணேன். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. இது வந்து ஜிம் போறவங்களுக்கு, மெயினா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் ஆஃபீஸ் போறவங்களுக்கு, அப்புறம் எங்க கிச்சன் மாதிரி குட்டியா இருக்குல்ல கிச்சன், இவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அழகா வச்சோமா, சுவிட்சை போட்டோமா, தானா ஆஃப் ஆயிடுது. ஆட்டோ ஷட் ஆஃப்ன்றனால தானா ஆஃப் ஆயிடுது. செம்ம ஈஸியா முட்டை வேக வச்சலாம். இப்ப முட்டை மட்டும் இல்ல, நம்ம அடுத்து என்னெல்லாம் இதுல பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்றேன். போச்சிங்க்கு எவ்வளவு தண்ணி? 120 ml சொன்னேன் இல்லையா நானு? போச் பண்றதுக்கு போச்சுன்னா அதான் சொன்ன, நீராவில வேக வைக்கிறதுக்கு 120 ml தண்ணி ஊத்தணும். இந்த மெஷரிங் கப்ல 120 ml தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் போச்சிங் ட்ரே. இந்த ட்ரேல அட் அ டைம்ல 8 எக் வைக்கலாம். இந்த ட்ரேல அட் அ டைம்ல 4 எக் வந்து உடச்சு ஊத்தலாம். போச்சிங்கன்னா உடச்சு ஊத்தி வேக வைக்கலாம். இப்ப இதை நான் வெஜ்ஜிஸ் கூட வேக வச்சுக்கலாங்க. அதை பாருங்க, நான் சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் வேகிறதுக்கு, கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த ட்ரேவை இது மேல இப்படி பிளேஸ் பண்ணணும். இது இல்லாம இந்த ட்ரே வைக்க கூடாதுங்க. இந்த ட்ரே மேலதான் இந்த ட்ரே வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ இதுல இந்த முட்டை எந்த ட்ரேல நீங்க உடச்சு ஊத்த போறீங்களோ அதுல கொஞ்சமா ஆயில் தடவிட்டு இப்ப இந்த முட்டையை நம்ம இதுல உடச்சு ஊத்திப்போம். இது எங்க வேணா நீங்க கையிலேயே எடுத்துட்டு போகலாம். நீங்க டிராவல் பண்ண போகும்போது கையிலேயே எடுத்துட்டு போகலாம். இதுல பாருங்க கொஞ்சமா மிளகுத்தூள்,
எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நான் அடுப்பங்கரைக்கிட்டே போல. காலை டிஃபன் நான் இதுல தான் ரெடி பண்றேன். எங்களுக்கு டிஃபன் இதுல தான். உப்பு இது அப்படியே இந்த லிட்டு போட்டு மூடிட்டு இந்த பட்டனை ஒன் டைம் ஆன் பட்டன் ஆன் பண்ணி விட்டுடுவோம். வெந்துருச்சு. ஸோ தானா ஆஃப் ஆயிடுச்சு. லிட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்க எவ்வளவு அளவு வெந்திருக்கு பாருங்க கேரட். இந்த பாருங்க சூப்பரா வெந்துருச்சு. அழகா வந்திருக்கு கேரட்டு. இது அதாங்க நான் சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த டிராவல் பண்றவங்களுக்கு, காலேஜ் போற பசங்களுக்கு, இந்த ஹாஸ்டல்ல மெயினா இருக்க பசங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இந்த பாருங்க நல்லா வந்துருச்சு. அழகா வந்துருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு பசறையா வந்துருக்குது பாருங்க. சைட்ல இப்படி எடுத்துட்டு இந்த பாருங்க சூப்பரா வந்துருக்குது பாருங்க. எவ்வளவு அழகாவும் இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு. அவ்வளவுதான். மிளகு உப்பு போட்ட முட்டை ரெடி. இப்ப நம்ம அடுத்து செய்து பார்க்கலாம். இப்ப பாருங்க இதுல நான் இந்த காணும் டோக்லாவும் செய்ய போறேன். இது எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். இதுல ஆஸ் யூஸ்வல்ங்க இதை பாருங்க 120 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிப்போம். நீங்க இதை ஆன் பண்ணிட்டு நீங்க எங்க வேணா போலாம், எந்த வேலை வேணா செய்யலாங்க. அதுவா தானா ஆஃப் ஆயிடும். நீங்க எப்போ வந்து எடுக்கிறீங்களோ எடுக்கலாம். இந்த ட்ரேவை பிளேஸ் பண்ண பிறகுதான் இந்த ட்ரேவை பிளேஸ் பண்ணணும். அதை மைண்ட்ல வச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த ஸ்டீல் பாடி மேல இந்த ட்ரேவை பிளேஸ் பண்ணக்கூடாது. இந்த பாருங்க கார்ன் போட்டுக்கிறேன். நான் 2 ட்ரேல கார்ன் வேக வச்சுக்கிறேன். நீங்க மோமோஸ் கூட பண்ணிக்கலாம். இதுல இது மாவு இருந்தா இட்லி ஊத்திக்கலாம். நான் டோக்லா ஊத்துறேன். இந்த பாருங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபுல்லா நிரம்ப ஊத்தாதுங்க. பாதி ஊத்துங்க. ஏன்னா அது வந்து பல்ஜாகும். அது வெந்து மேலே வரும் இல்லையா. ஸோ பாதி ஊத்துங்க போதும். பாதி ட்ரே இருந்தா போதும். இது நல்லா பல்ஜாகி மேலே வரும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பட்டனை ஆன் பண்ணிப்போம். ஆஃப் ஆகுது அதோட வேலை. அவ்வளோதாங்க ஆயிடுச்சு. இதை பாருங்க பட்டன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு நான் எவ்வளோ வேலை பார்த்தேங்க. இது வச்சு நான் கூட ஞாபகம் இல்லை. இப்போ வந்து பார்க்குறேன் அழகா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூடாக இருக்கு. இந்த ட்ரே சூடாக இருக்கு. நீங்கள் சூடாக எடுக்காதீங்க. பாருங்க டோக்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சு மட்டும் தான் ஊற்றணும். நான் சைடில் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டு எண்ணெய் தடவி ஊற்றுங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். இந்த பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. கேக் மாதிரி அப்படியே தாளிச்சு ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இந்த பாருங்க சூப்பராக இருக்கா. அருமையாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். காணும் அருமையாக வெந்திருக்கு. இந்த பாருங்க எந்த அளவில் வெந்திருக்கு பாருங்க. இந்த பாருங்க இது எல்லாமே நம்ம ஆஸ் யூசுவல் சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ரன்னிங் வாட்டர்ல கழுவலாம். இந்த பாருங்க இது 3 ட்ரேவையும் நம்ம ரன்னிங் வாட்டர்ல கழுவிடலாம். ஆஸ் யூசுவல் நம்ம பாத்திரம் கழுவலாம் அதே மாதிரி கழுவிக்கலாம். இந்த பாருங்க இதோட கிளீனிங் ப்ராசஸ் எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. நம்ம சாமான் தேய்ப்பெல்லாம் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி அழகா தேய்ச்சிட்டு ரன்னிங் வாட்டர்ல இப்படி கழுவிடணுங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி ஆஸ் யூசுவல் தான் நம்ம எப்படி பாத்திரம் கழுவுமோ அதே மாதிரி இது பாருங்க ஃபுல்லா கழுவிடலாம். இந்த யூனிட்டு, இந்த எக் பாய்லரு, இந்த பேசிங் பின்னு, இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட்டு எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிடலாம். அவ்வளோ ஈஸி. இந்த மெயின் பாடி மட்டும் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒன்று டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடணும். இது வந்து தண்ணியில் அழைச்சிட போறீங்க. இது அழைச்சக்கூடாது தண்ணியில். இந்த மாதிரி தொடச்சி காய வச்சு வச்சிடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. இது இந்த மாதிரி கிளீனாக தொடச்சி வச்சிடணும். அவ்வளோதாங்க. இதை பாருங்க இன்னைக்கு நான் இதில் பண்ணதெல்லாம் இதை பாருங்க இவ்வளோ பண்ணியிருக்கேன். கார்னு, முட்டை, காய்கறி வேக வச்சுக்கலாம். மோமோஸ் செஞ்சிங்கன்னா மோமோஸ் வேக வச்சுக்கலாம். டோக்லா, எக் போச் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் இது கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜிம் கோயர்ஸ்க்கு, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவாங்க. நிச்சயமா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி என்ன மாதிரியே இதெல்லாம் செஞ்சு பாருங்க. இதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.